நாடகம் தொடர்கின்றது. எந்த டிபார்ட்மெண்ட்? மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த கணக்கெல்லாம் நல்லா போடுவ போல் இருக்கு. உன் கணக்கு நேரம் முடிஞ்சு போயிருக்குமே. எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் சாகலான்னு போனேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இந்த வண்டி இல்லைனாலும் ஏதாவது ஒரு வண்டியில விழுந்து நான் சாகதான் போறேன். நான் செத்து போகணும். ஒரு விண்ணி சற்று விசும்பி அழுவது. ஆமாடி, செத்துப்போ. செத்து போறதுக்கு தானே உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய காலேஜ்ல வந்து படிக்க வைக்கிறாங்க. பாக்குறதுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. சாக வேண்டிய அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? ஒன்னும் இல்ல, என்ன ஆள விடுங்க. ஏய் நில்லடி. அக்கா ப்ளீஸ்க்கா, என் பிரச்சனையை உங்களுக்கு சொன்னா புரியாதுக்கா. என்ன விட்டுருங்க. நான் உயிரோட வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவ. நான் செத்து போகணும். என்னடி லவ் மேட்டரா? ஃபர்ஸ்ட் இயர்லயே செத்து போற அளவுக்கு முடிவெடுத்துட்டா வேற என்னவா இருக்கும்? லவ் மேட்டர் தான் இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் இதே வேலையா போச்சு. எவனையாவது ஒருத்தனை தேடி தேடி துரத்தி லவ் பண்ண வேண்டியது. அவன் விட்டுட்டு போயிட்டான்னு உடனே வந்து பஸ்லயோ கார்லயோ விழுந்து சாக வேண்டியது. பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இதே பொழப்பாவே அலையிறீல. என்ன அப்படித்தானே? யார் உன்னை ஏமாத்தினது? உண்மை சொல்லு. யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம். யாரையும் லவ் பண்ணல. யாரையும் லவ் பண்ணாமல அப்படி ஓடுற பஸ்ல விழுந்து சாக பார்த்த? இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இதுதான் ஒரு பொழப்பு. படிக்கிற வயசுல படிக்காம இப்படி பல்ல கட்டிக்கிட்டு தெரிஞ்சு எவனையாவது ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீட்டுல பெத்தவங்களையும் மதிக்காம கூட பிறந்தவங்களையும் மதிக்காம இப்படி கண்டவனையும் நம்பி போய் என்னத்துக்கடி ஆளா நீங்க? இப்படி தேவையில்லாம வண்டியிலையும் வாசிலையும் விழுந்து செத்து உங்க உயிரை மாக்கிறதா உங்களுக்கு பொழப்பா? உயிரோட வேல்யூ தெரியாம நீ பாட்டுக்கு போய் விழுந்து செத்து போறேங்கிற. நீ விழுந்து செத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. கையோ காலோ முடமாகி ஏதோ ஒண்ணு நடக்க முடியாம கிடந்தா உன் வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. காலம் ஃபுல்லா உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபடணும். அதெல்லாம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஆளை பார்த்தா பஞ்சு மிட்டாய் கணக்கா பாலும் மோரும் தயிருமா கொடுத்து வளர்த்த உடம்பும் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏண்டி நீ எல்லாம் 10 ரூபாய்க்கு எவனாவது ரோஸ் வாங்கி கொடுத்தா உடனே பல்ல காட்டிக்கிட்டு நீ தான் என் உயிர்னு பின்னாடி போற கேசு தானே? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதடி. இந்த ஆம்பளை பயல்களை நம்பி நம்பி ஏமாந்து இந்த மாதிரி நாசமா போய் தாண்டி நிக்க போறிய. உன்னே மாதிரி ஆம்பளை பயல்கள்ட்ட ஏமாத்துற பொண்ணும் இருக்கு, பொம்பளை பிள்ளைகள்ட்ட ஏமாத்துற ஆம்பளை பயல்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் புத்தி இருக்காது, உங்களுக்கும் புத்தி இருக்காது. எப்ப தாண்டி நீங்க எல்லாம் திருந்த போறிய? நீ கொஞ்சம் நிப்பாட்டு. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அதான் என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு வச்சே. லவ் மேட்டர் தான். சரி விடு கேட்போம். நீ பாட்டுக்கு லொடலொடன ஓட்ட பணக்குள்ள நண்டு விட்டத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத. அதானே கேட்டேன். என்னடா இவ்வளவு தூரம் லென்த்தி டைலாக் பேச விட்டு வேடிக்கை வந்துட்டாலே நினைச்சேன். எங்களை மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி டைலாக் பேசிடக்கூடாது. பேசிட்டாத்தே உங்களுக்கு பொறுக்காதே. ஹீரோயினி பேசினா தானே கை தட்டுவாங்க. சரி சரி, நீனே என்னன்னு கேளு. நான் போறேன். நில்லடி. கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. நீ எதுக்காக இப்ப சாகணும்னு வண்டியில விழுக போன? திரும்பவும் காப்பாத்தின எங்களை விட்டுட்டு திரும்பவும் நான் வண்டியில விழுந்து சாக போறேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப என்னன்னு தெரியாம என்னால விட முடியாது. ஒழுங்கா சொல்லு. அது சொல்ல முடியாதுக்கா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சரி ஓகே, என்னால உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. உன் பிரச்சனை என்னன்னு நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றேன். அவங்க வந்து உன்னை என்னன்னு விசாரிச்சு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கட்டும். ஓகேவா? அக்கா போலீஸ் எல்லாம் வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. அப்ப என்ன விஷயம்னு சொல்லு, இல்லைன்னா போலீஸுக்கு தான் போகணும். அக்கா ப்ளீஸ்க்கா, என் குடும்பத்துக்கே நான் தான்க்கா செல்ல பொண்ணு. நான் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கடைசி. என் மேலே எல்லாரும் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கக்கா. எனக்கு யாருமே தாங்கிக்க மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா எல்லாரும் தூக்குல தொங்கிடுவாங்க. அந்த அசிங்கத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நானே செத்து இதோட முடிச்சுக்கலாமேன்னு பார்த்தேன். ப்ளீஸ்க்கா, இது பெரிய விஷயமாக்கி என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடாதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா, உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேங்க்கா. ஏய் சரி சரி கவலைப்படாத. நான் போலீஸ் கிட்டலாம் போக மாட்டேன். சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுற நீ, இவ்வளோ தூரம் குடும்பத்தை நேசிக்கிற நீ எதுக்காக சாகணும்? இவ்வளோ செல்ல பொண்ணா வளர்க்குறவங்க வீட்லேயே நீ சொல்லியிருந்தேன்னா உன்னோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் தான் நான் சொல்லியிருப்பேனேக்கா. பேரண்ட்ஸே ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? என்ன ஒருத்தன் அசிங்கமாக ட்ரெஸ் இல்லாமலாம் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்கக்கா. இதை நான் நெட்டில் விட்டுருவேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். எல்லா பசங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுவேன். நீ அங்கே வரணும், இங்கே வரணும், எனக்கு பணம் கொடுக்கணும், நகை கொடுக்கணும்னு மிரட்டுறாங்கக்கா.
அதனாலதான் இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு செத்து போகலான்னு முடிவு பண்ணேன். என்னடி சொல்ற? படிச்சிருக்கல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ எடுத்து மிரட்ட அளவுக்கா இவ்வளவு அஜாக்கிரதையா இருப்ப? ஏய் ஆமா, உன் வீடியோவெல்லாம் அவன் எங்கே கலெக்ட் பண்ண? நீ பாத்ரூம்ல எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டானா, இல்ல வெளியில எங்கேயாவது நீ போகும்போதா? பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்க, நீங்க எல்லாம் பார்ட்டி பப்புன்னு எங்கேயாவது போவீங்க, அங்கே இப்படி ஏதாவது? ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் நான் எங்கேயுமே போலக்கா. அப்புறம் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? எங்க அந்த வீடியோவை காட்டு. இதோ பாருங்கக்கா. பைத்தியம், இது ஏஐ வீடியோடி, மார்ஃபிங் பண்ணிருக்கான். இது பார்த்தாலே உனக்கு தெரியலையா? முத்து, எனக்கு ஞாபகம் இருக்காடி, இப்போ ஒரு ஃபேமான ஹீரோயினை கூட இதே மாதிரி மார்ஃபிங் பண்ணி வேற ஒருத்தவங்க கூட உடம்ப வச்சு ஏதோ அசிங்கமாலாம் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க பாத்தியா? ஆமா ஆமா, அதான் ஊரே நாரி போய் கிடந்துச்சே. இது எல்லாமே ஏஐ பண்ற வேலை. ஏஐ ஜெனரேட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுமா? ஏஐங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா அதை எவனுமே நல்லதுக்காக பயன்படுத்துறதே கிடையாது. அதுல எந்த குடும்பத்தை அழிக்கலாம், எந்த பொண்ணை அசிங்கப்படுத்தலான்னு பொண்ணுங்களை வச்சு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்கடி. அதுல இவன் ஒருத்தனாட்டிருக்கு. சீத்துக்குட்டி, இவனை மாதிரி ஆளுகளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாடி முத்து, ஒவ்வொரு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுக்கிற இந்த மாதிரி நாசமத்து போவாங்களே, கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது. அக்கா வேண்டாம், என் அசிங்கம் என்னோட போகட்டும். என் குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க தாங்க மாட்டாங்க. கிறுக்கி, உன் பேர் என்ன? ஜானு. ஏய் ஜானு, இது உன்னோட வீடியோவே கிடையாதுடி. உன் ஃபேஸை வச்சு வேற ஒரு வீடியோல இருந்து எடிட் பண்ணி மார்ஃபிங் பண்ணிருக்கான். ஆனா யாருக்கா நம்புவா? அடுத்தவங்க நம்புறாங்க நம்பலங்கிறதுக்காக நம்ம உயிரை நம்ம விட முடியுமா? இதென்ன கத்திரிக்காய சொத்தையாருக்கு கொடுத்துட்டு வேற எதை கொடுங்கன்னு திருப்பி வாங்குறதுக்கு? உசுருடி, உசுறு போச்சுன்னா கிடையாது, தெரியும்ல? எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வேற வழி தெரியலக்கா, அதனாலதான். ஐயோ ஜானு, நீ வீட்டுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணுனால உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் வீட்ல சொல்லி அவங்களையாவது ஃபேஸ் பண்ண வைக்கணும். அதுவும் புரியாம இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு நீங்க ஆளாயிடுறீங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த மாதிரி சாவுறது தானா? நாட்டுல பொண்ணுங்களே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துட்டே தான் இருக்கு. அக்கா, மூளை முடுக்கல இருக்கிற இண்டு இடுங்கல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு சிங்கப்பெண்ணையா அனுப்பி வைக்க முடியும். நம்மளே தான் சிங்கப்பெண்ணா உருவெடுத்து அந்த மாதிரி நாய்களை ஓட ஓட விட்டு துரத்தணும். இந்த மாதிரி பயந்துகிட்டு கோலத்தனமா ரோட்ல விழுந்து பஸ்ல விழுந்தெல்லாம் சாக கூடாது. நல்ல உரைக்கிறது மாதிரி சொல்லு. வெண்ணப்பழம் மாதிரி இருந்துகிட்டு எப்படி போய் பைபிள விழுந்து சாக பாத்துருக்கு பாரு. இங்க பாரு, உனக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நான் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நம்பி என் கூட வா. அக்கா ப்ளீஸ் ஜானு, நான் சொல்றதை மட்டும் செய். இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டேன்னா லைஃப் லாங் இவனால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. ஆனா நீ தைரியமா இதை ஃபேஸ் பண்ணணும். நான் சொல்றதை நீ செய்வியா? செய்வேன்க்கா. உன்கிட்ட இந்த வீடியோ அனுப்பி பணம் கைட்டு மிரட்டிட்டு இருக்கான்ல, அவனுக்கு போனை போட்டு வர சொல்லு. அக்கா வர சொல்லு, நான் சொல்றேன்ல, வர சொல்லு. அக்கா வேண்டாம்க்கா. ஜானு, இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கணுமா வேணாமா? வேணும். அப்பனா கால் பண்ணு. கால் பண்ணி உனக்கு தேவையான பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், இந்த லொகேஷனுக்கு வான்னு நான் சொல்ற லொகேஷனை ஷேர் பண்ணு. அக்கா சொல்றேன்ல, கால் பண்ணு. சரிக்கா. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினுமே உன்னை வணங்குமே. மம்மி மம்மி மம்மி, வாடி வாடி, பஜ்ஜி போடுறதுக்கு கத்து தர சொன்னல, வாழைக்காலாம் சீவி ரெடியா வச்சிருக்கேன். மாவை மட்டும் கலந்து எப்படி பஜ்ஜி போடுறதுன்னு சொல்லி தரேன், வா. ஆமா, என் வாழ்க்கையில ஒருத்தி வாழைக்காய சீவி எண்ணெயில முக்கி பொரிச்சே எடுத்துட்டா. இதுல நீ வந்து பஜ்ஜி போட சொல்லி தெரியா? பேசாம போமா. அப்பா எங்க? நல்ல சூடா இருக்க போல் இருக்கு. வா, சூடான பஜ்ஜிய உன் கையால போட்டு சாப்பிடு. உன் தலையில உள்ள சூடெல்லாம் குறைஞ்சிரும். ஓடிவா ஓடிவா. மம்மி, நான் இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. பேசாம போங்க மம்மி, என்னை இரிட்டேட் பண்ணாம. ஏய், நாளைக்கு மாப்பிள்ளைக்கு போய் இதெல்லாம் போட்டு கொடுக்கணும்டி. நான் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன். போட்டேன்னா வையே, விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்ல. என்னடி பேசிட்டு இருக்கேன்? விளையாடல இல்ல மம்மி, உண்மைதான் சொல்றேன். அவனை மாதிரி ஒரு சைக்கோவெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு அவன் வேண்டாம். வெண்பா, இது ஒண்ணு வியாபாரம் இல்ல. இது வேணா அதை எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு. இது வாழ்க்கடி. அதுக்காக ஒரு பாலங்குழியில போய் என்னால விழ முடியாதுமா. ஐ எம் சாரி. இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. என்ன இவ நிமிஷத்துக்கு ஒரு தடவை பைத்திய மாதிரியே பேசிட்டு போறா. இந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து அவங்க அப்பா ரொம்ப கெடுத்து வச்சிருக்காரு. எப்ப என்ன பேசணும்னு தெரியாம எப்படி சொல்லிட்டு போறா பாரு. ஆபீஸ் வேலை 1008 இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த செடிக்கு தண்ணி அடிக்கிறதும் ரிலாக்ஸ்டா தான் இருக்கு. டாடி,
வாடா, என்ன டேடியை தேடி கார்டனுக்கே வந்துட்ட? ஏதாவது சர்ப்ரைஸா? ஆமா டாடி, ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். என் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேவா? வாட்? கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடணுமா? சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு பார்த்தா ஷாக் கொடுக்குற? எஸ் டாடி. ஆமா டாடி, ஷாக் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? வெண்பாமா, வெண்பாமா, மாப்பிள்ளைக்கும் உனக்கு எதுவும் சண்டையடா? எதுவும் கோவத்துல இருக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருங்க டாடி, நான் கோவத்துல தான் இருக்கேன். ஆனா நான் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தெளிவா எடுத்திருக்கேன். அது கோவத்துல எடுத்தேன்னு நினைச்சிட்டு நீங்க என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். அந்த ஆள் எனக்கு செட் ஆக மாட்டான். ஆளை விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடாமா, என்னடா அப்படி சொல்ற? அவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு கிடைக்காதுடாமா. என்ன டாடி ஆனா உன இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஊர் உலகத்திலேயே அவன் ஒருத்தன் தான் ஆம்பளையா என்ன? ஏன் வேற ஆம்பளைங்களே இல்லையா? வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா? அப்படி சொல்லலடா. நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கும் நம்மளோட லெவலுக்கும் என்னோட படிப்புக்கும் எனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா? அந்த கணேஷ் ஒரு ஆள் தானா? அவன் கிட்ட நான் தொங்கிட்டு தெரியணுமா டாடி? என்னால முடியாது. ஏன் பின்னாடி அவன் வர்றது போக அவன் பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு இது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? இது செட் ஆகாது டாடி. அவனுக்கும் எனக்கும் இனிமே எந்த காலத்துலயும் செட் ஆகாது. இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க. எங்க மேரேஜ் பிளானை க்ளோஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லாதடா, இது ரொம்ப பெரிய விஷயம். அவர் மாதிரி ஒரு பையன் கிடைக்காதுடா வெண்பா. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீங்க தான் டாடி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வெண்பா, அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கல டாடி. என்ன அவாய்ட் பண்றான். அவங்க வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு வர்த்தல்ல டாடி. என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன அவாய்ட் பண்றவன் கிட்ட என்னால தேடி தேடி போய் நிக்க முடியல டாடி. அதே நேரத்துல அவன் இல்லாமலும் என்னால இருக்க முடியாது. என்னடா என்னடா இப்படி பேசுற? குழந்தை மாதிரி இருக்கிய வெண்பா. அந்த ஆளு விஷயத்துல நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல டாடி. ஒருவேளை நான் அவனை லவ் பண்றேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கூட பிரச்சனை எதுவும் பெருசா இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ரொம்ப சாதாரணமா இருக்கே. டாடி, அந்த ஆளை எனக்கு பிடிக்குமே தவிர அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எங்களோட என்கேஜ்மெண்ட்டை நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. என்னடா, இப்பதான் அவரை லவ் பண்றேன்னு சொன்ன, அதுக்குள்ள ஸ்டாப் பண்ண சொல்ற? அப்ப அவரை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு ஓகேவா? அவன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவானா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அப்ப அவனை கல்யாணம் பண்ணாம கட்ட பிரம்மச்சாரியாவே இருக்க சொல்றியா? ஆமா, என்ன கல்யாணம் பண்ணலைன்னா அவன் காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமலே தான் இருக்கணும். என்ன அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு தளத்துல அவன் தாலி கட்டிடுவானா? சரி, அவனை கல்யாணம் பண்ண விடாம பண்ணிடலாம். அப்ப நீ யாரு கல்யாணம் பண்ணிக்கிற? நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்பதானடா சொன்னேன், எனக்குன்னு வேற மாப்பிள்ளை கிடைக்காதான்னு. நீ தானடா சொன்ன. நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் உன்னோட லெவலுக்கு ஏத்தது மாதிரி அப்பா 1 மணி நேரத்துல 1000 மாப்பிள்ளையை கொண்டுட்டு வந்து குமிக்கிறேன். உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நீனே செலக்ட் பண்ணு. அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட்லயே என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு கல்யாணத்தையும் பண்ணிடுவான். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அந்த ஆளு கூட தான். என்ன வெண்பா, ஒரு கம்பெனி ஓனர் மாதிரியா பேசுற? இப்படி மாத்தி மாத்தி முடிவெடுத்தா அப்ப என்ன பண்றது? உனக்கு மாப்பிள்ளை வேணுமா வேணாமா? வேணும்பா, ஆனா வேண்டாம். என்னடா, மாப்பிள்ளை அவர் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கல, உன்னை அவாய்ட் பண்றாருன்னு நினைக்கிற, அதானே? ஆமாப்பா, மீட் பண்ணணும், இப்பவே பார்க்கணும் வாங்கன்னு சொன்னா அவர் அண்ணியை கூட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியில கிளம்பிட்டாரு. என்னை விட அவங்க அண்ணி முக்கியமா போயிட்டாங்களாப்பா. அப்ப எனக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா? அப்படி இல்லை வெண்பா, ஏதாவது முக்கியமான வேலை கூட வந்திருக்கலாம்ல. என்னை விட முக்கியமான வேலை அவருக்கு என்னப்பா இருக்கணும்? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வரேன்னு சொல்றேன். அவர் என் பின்னாடி தெரிஞ்சது போக இப்ப நான் அவர் பின்னாடி அசிங்கமா தெரியறேன்னு தோணுதுப்பா. ச்சே, அப்படி எல்லாம் என்னைக்கும் நினைக்க கூடாது வெண்பா. கல்யாணத்து வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை மேல இவ்வளோ பிரியத்தை வச்சுக்கிட்டு ஏன் அவர் கூட சண்டை போடுற? கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் காரியம் சாதிக்க முடியும். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அண்ணனாவது அண்ணியாவது மாப்பிள்ளைய மொத்தமா தூக்கிட்டு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுட்டோம்னா நீ சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுத்தி வர போறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. எங்கப்பா அது நடக்குமானே தெரியல. அப்பா நான் இருக்கும்போது எதுக்கும் நடக்காம எப்படி போயிடும்?
கொஞ்சம் நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணடா. மாப்பிள்ளை கிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத. அவர் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். பெரிய குடும்பத்துல இருந்து குடிக்காம சிகரெட் பிடிக்காம கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாம ஒரு தங்கமான மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஒரு பொக்கிஷன் கிடைக்கும் போது விட்டுறலாமா? சரி, என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண வேண்டாம். அப்பாடா, இப்பதாண்டி வயித்துல பாலை வாத்திருக்க. ஏண்டி என்னாச்சு? இவ்வளோ நேரம் கிச்சன்ல வந்து என்னென்னவோ கத்திட்டு போனான். நான் கூட பக்குன்னு பயந்து போய் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சூடா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா கார்டன்ல அப்பாவும் பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அவ ஏன் பொண்ணுடி. இருந்தாலும் வெண்பாவுக்கு நீங்க அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறீங்க. பின்னாடி இது எதுல வந்து நிக்குமோ தெரியலங்க. மம்மி, இப்ப டாடி எதுக்கு வந்துட்டு இருக்கீங்க? உங்க டாடினால தாண்டி உன் லைஃபே ஸ்பாயில் ஆக போகுது. என் பொண்ணு லைஃப் எப்படி இருக்கும்னு அவ பார்த்து பாடி. நீ பஜ்ஜியை கொடுத்துட்டு கிளம்பு. கரெக்டா சொன்னீங்க டாடி. ஏதோ பண்ணுங்க, இந்தாங்க பஜ்ஜியை சாப்பிடுங்க 2 பேரும். கொடுத்துட்டு போய் 2 பேருக்கும் சூடா டீ போட்டு எடுத்துட்டு வா போ. இது வரையா? சரி, இதை சாப்பிடுங்க, போய் எடுத்துட்டு வரேன். மம்மி, ஏலக்காய் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு பஜ்ஜி தான் போட மாட்டேன்னு சொன்னேன். உங்க அப்பாவுக்காக வந்து டீயாவது போடலாம்ல? அதுக்கு தான் நீ இருக்கல்ல மம்மி. போங்க போங்க, போய் போட்டுட்டு வாங்க. ஆமாடி அம்மா, அதுக்கு தான் நான் ஒரு வேலைக்காரி இருக்கனே. நீ நல்லா கொட்டிக்க. இதே மாதிரி போற வீட்லயும் இருக்குமான்னு பாப்போம். போற வீட்ல இருந்தா தானே, அதான் கூட்டிக்கிட்டு இங்க வந்துருவேனே. எடுத்துக்கடா, எடுத்து சாப்பிடு. ஓகே டாடி.